போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள். ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வச்சு விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான நடிகர் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்பட போறதா தகவல் வெளியாகிருக்கு. யார் அந்த நடிகர், இந்த வழக்குல நடக்கிறது என்ன, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். போதைப் பொருள் பயன்படுத்தியதா சொல்லி நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இவர் இப்படி அதிரடியா கைது செய்யப்படுறதுக்கான காரணம் பிரசாத் அப்படின்ற நபர் தான். இவரு சினிமால படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வரதாகவும் அதிமுக கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமீபத்துல சென்னை நுங்கம்பாக்கத்துல ஒரு பார்ல ஏற்பட்ட தகராறுல போலீசார் பிரசாத கைது செய்யப்பட்ட நிலையில அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் இவர் போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து அவர் யார்கிட்ட இருந்து இந்த போதைப் பொருளை வாங்கினார் அப்படின்ற விசாரணை மேற்கொள்ளப்படும் போதுதான் சேலத்தை சேர்ந்த பிரதீப் அப்படின்ற நபர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வாங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். அதை தொடர்ந்து பிரதீப்பையும் கைது செஞ்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்க மூலமா தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்திட்டு வந்ததா கூறப்படுது. பிரசாத் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில ஸ்ரீகாந்த் அவர்களை போலீசார் விசாரணை செஞ்சிருந்திருக்காங்க. இது தவிர ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அவர்கிட்ட சோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதுலதான் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறமா நீதிமன்ற காவல்ல வரும் ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் வச்சு விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அதை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. அப்போ போலீசார் அழைத்து செல்லும் போது தன்னுடைய முகத்தை பேப்பரால மூடிட்டு அங்கிருந்து அவர் போயிருந்திருக்காரு. இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் போதைப் பொருள் விவகாரத்துல தமிழ் சினிமானுடைய மற்ற நடிகர்களும் சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல நடிகர் கிருஷ்ணா அவர்களுடைய பெயரும் அடிபட்டிருக்கு. இந்த சம்பவம் இப்போ தமிழ் சினிமா வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. For more updates follow Flix9. For spiritual contents follow Flix9 Divine. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.